சாதாரண மக்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு அரசு எப்படி கூட துணை இருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழகம் மட்டும்தான், தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எந்த முடிவெடுத்தாலும் டெண்டர் கமிஷன் கான்ட்ராக்ட் வருமா, எந்த முடிவெடுத்தாலும் அவர்களுடைய கஜானா நம்புமா, எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா. இன்னைக்கு அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க, நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பார்க்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அதை அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேல சுகர் எல்லாம் கோட்டு பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை முதலமைச்சருடைய வாயிலை திருப்பி விட்டு போயிருக்கிறார். அதாவது சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் சுத்தி சுத்தி ஸ்டாலின் சொல்லியிருக்கார். சூப்பர் ஸ்டார் அவர் இப்படி இருக்கு, பழைய மாணவன் புதிய மாணவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலையம் எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளை லைஃப் அவங்க சேஃப்டி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது. காரணம், சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், தமிழகத்தினுடைய தலைநகர சென்னையில இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நானும் 3 ஆண்டு காலமாக இது போன்ற ஒரு சமயத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள்? முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கையில் அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான், எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் கத்துமோ அதுபோல எல்லாரும் மாற்றி மாற்றி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க. தன்மான அரசியல் 1970 பேசின தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. எங்க போயிட்டு இருக்கா, இங்க போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி 3வது தலைமுறையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் இருந்தார், எப்படிப்பட்ட தமிழகத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பெருமை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மாநிலமாக தமிழகத்தை முந்தியடித்து முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார். இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக மகாராஷ்டிரா தமிழகம் என்று 40 ஆண்டு காலமாக இருந்தது. இன்னைக்கு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் தமிழகம் என்று மாறி இருக்கிறது. 2028 முடியும் பொழுது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் கர்நாடகா தமிழகம் என்று மாறி இருக்கு. 2032 முடிந்திருக்கும் பொழுது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் 6வது இடத்துக்கு போயிருக்கு. இது அடுத்த 8 ஆண்டு காலத்துல நாம் தமிழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தரம். 2வது இருந்து 3வது சென்று நிற்கின்றோம். 2லிருந்து 3க்கு போறதாக கஷ்டம், 3லிருந்து 10க்கு போறது எளிது, வேகமா கீழே வந்துடும். 4வது நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கர்நாடகா வந்துட்டாங்க. ஹரியானா போற சிறிய மாநிலங்கள் ரொம்ப சின்னது இருக்கு, சோப்பட்ட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. மேப்ல பாத்தீங்கன்னா அவருடைய பொருளாதாரத்தை யாருக்காவது நேரம் இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா அசிரத்தனமான வளர்ச்சியில் ஹரியானா இருக்கு. அது உங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க, மோடி அவர்களுக்கு நம்ம எப்ப தேவைப்பட்டுச்சு? 2014 மோடி அவர்களுக்கு ஒரு தொண்டனும் தேவைப்பட்டார். 283 தனி மெஜாரிட்டியில 30 வருஷம் கழிச்சு ஒரு பிரதமரை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் மோடியின் பின்னால் நின்றோம். 2019 அந்த கண்டினியூட்டி மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் நின்றோம். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் 2014 விட 2019 விட 2024 இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே. காரணம், நாட்டினுடைய சூழ்நிலை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை பாருங்க, இலங்கையை பாருங்க, பங்களாதேஷை பாருங்க, பாகிஸ்தானை பாருங்க, ஆப்கானிஸ்தானை பாருங்க, மாலத்தீவை பாருங்க, நேபாள பாருங்க. எல்லாம் ஜனநாயகம் தோத்து விட்டது. ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் மிலிட்டரி ரூல், இன்னொரு பக்கம் என்ன பண்றதுனே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாட்டி இருக்கிறது. நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார். என்ன வந்தாலும் பேசலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு சென்று விடலாம், அதன் மூலமாக ஆதாயம் விடலாம் என்று நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் மோடியின் பக்கம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை. மத்திய பிரதேச முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன்.
அதே நாள் மத்திய அரசோடு சண்டையிட்டு இந்த நிகழ்ச்சி YMCA மைதானத்தில் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்களே, முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து அரசியல் பணி அவரை தொடர்ந்து 5 வருட காலம் ஆளுநராக இருந்த பொழுதும் கூட மக்கள் பக்கம் நிற்க வேண்டும், ஒரு ஆடம்பர மாளிகையில இருக்கக்கூடாது, அவருடைய கால் சாதாரண வீதிகளிலே வர வேண்டும், மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும், பெரும் மாமனிதர்களோடு அந்த சபையிலே நடக்கக்கூடாது என்பதை ஒரு கங்கணமாக எடுத்துக்கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னையிலே களம் கண்டு பாரதிய ஜனதா கட்சி 2026 நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தலைவர், முன்னாள் மாநில தலைவர், வழிகாட்டி அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே,